நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா நீங்க போங்க. சோட்டு போகாதீங்க. சூரியனா சொல்லுங்கடா, நீங்க அண்ணியை கூட்டிட்டு போக கூடாது. என் மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க அண்ணியை கூட்டிட்டு போக கேளுங்க. முதல்ல நீ கடைக்கு போ. போய் கடையில உட்கார். அண்ணா வண்டி எடுங்க. சூரியனா போக விட மாட்டேன். நீங்க போக கூடாது. சந்தானி, நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க அண்ணே. தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணே. சந்தானி, நான் இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் கத்துக்கிறேன். நீங்களும் போயிட்டீங்கன்னா எனக்கு அதெல்லாம் யாரு சொல்லி தருவா? நீங்க சொல்லி தரலாம் சொல்லட்டுமா? A for apple, B for ball, C for cat, D for dog. அண்ணே, ஒரு வாரம் நீங்க போனதுக்கு அப்புறம் சூரியன் நட மாட்டி ரிப்பேர் ஆச்சுன்னா அதை யாரு சரி பண்ணுவாங்க? கூட பேசுவாங்க. நீங்க போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? என்ன சூர்யா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? பொண்டாட்டிங்கிறவ வீட்டோட மகாலட்சுமி மாதிரி. மகாலட்சுமிய வீட்டை விட்டு வெளியில அனுப்ப கூடாதுப்பா. பெரியம்மா, இது என் குடும்ப பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரச்சனா போலாம். ஆனா இதுக்கு மேலயும் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா நான் உங்க டயர் கடையில படுத்துப்பேன். சோட்டு, சூரியனை நான் இங்கிருந்து நகர மாட்டேன். நீங்க அண்ணியை கூட்டிட்டு போக நான் ஒத்துக்க மாட்டேன். சோட்டு, வாழ்க்கையில முதல் முறையை நான் எழுத்து பேசுறேன்ல, வழிவிடு. அப்படி பார்த்தா வாழ்க்கையில நீங்களும் முதல் முறையை தப்பு பண்றீங்க. நிச்சயமா நீங்க போக கூடாது. சோட்டு, மரியாதை வழிவிடு சொல்லிட்டேன். போறப்போ. நிச்சயமா நீங்க போக மாட்டேன். உங்களை போக விட மாட்டேன். அண்ணா நீங்க போங்க. சோட்டு, சந்தியா, நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா? சந்தானி, இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க. சோட்டு, உனக்கு தெரியுமா, நம்ம எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் சோட்டு. அதே மாதிரி உன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? உன்னோட அழகான சிரிப்பு தான். இப்படி நீ அழுத பார்க்க நல்லா இல்ல. எனக்காக தயவு செஞ்சு அழாத. ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னோட சந்தியா அன்னைக்காக அழாத. தயவு செஞ்சு இங்கிருந்து போகாதீங்க. நான் உங்களை போக விட மாட்டேன். சோட்டு, இங்க பாரு, தயவு செஞ்சு எனக்காக சரி சரி சோட்டு. இந்த சிரிப்பு எப்பவும் உன்னோட முகத்துல இருக்கணும்ன்றத மறந்துடாத. உன் அண்ணனோட ஜிலேபி எவ்வளவு ருசியா இருக்குமோ அதே மாதிரி உன் சிரிப்பு அழகா இருக்கும். சோட்டு, நீ எப்பவுமே அழக்கூடாது. நல்ல சரி, சந்தோஷமா இரு. அப்புறம் நீ நல்லா படிக்கணும். ஒருவேளை நீ படிக்கலன்னா உன் காதை பிடிச்சு திருக்கிடுவேன். அண்ணிய காதை பிடிச்சு திரிக்கிறதுக்காக வந்து வருவீங்களா? இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேன். ஐயோ ஆண்டவா, இது எல்லாம் ஒரு நிமிஷம் கூட என்னால தாங்க முடியாது. இல்ல சோட்டு, சொல்லாதீங்க. இல்ல சோட்டு, நீ நல்லா படிக்கணும் சோட்டு. அப்புறம் இப்ப நீ பெரிய பையன் ஆயிட்டல்ல, நீ 10வது பரீட்சை எழுதினதுக்கு அப்புறம் உனக்கு நல்ல மார்க் வரும்ல, அப்போ உன்னோட போட்டோ பேப்பர்ல பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த சந்தியா அன்னைக்கு அந்த சந்தோஷத்தை தருவல்ல சோட்டு. இல்ல வேண்டாம் கண்ணி, நீங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. எங்களை விட்டு போகாதீங்க.
கஸ்தூரி, வீட்ல எல்லாரையும் கவனமா பாத்துக்க. அப்புறம் அதிக வேலை இருக்குன்னு சொல்லி உன்னோட உடம்பு கவனிச்சுக்காம விட்டுறாத. இது வரைக்கும் நீ எனக்கு எப்பவும் துணையா இருந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் உனக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. நீங்க ரொம்ப நல்லவங்க சந்தியா அண்ணி. கஸ்தூரி, சொட்டு, நீங்க 2 பேரும் போய் உங்களோட வேலையை பாருங்க. அண்ணி, சூர்யாண்ணா வாங்க, நீங்க போய் அண்ணிய விட்டுட்டு வாங்க. ஆனா கண்டிப்பா இனிமே உங்க கூட நான் பேச கூட மாட்டேன். வண்டி எடுங்கண்ணா. அண்ணா புறப்படுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். அம்மா, இங்க யாராவது வரப்போறாங்களா? உட்காருங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். தம்பி முன்னாடி பாப்பா. சார், எத்தனை டிக்கெட் எந்த ஊருக்கு? கோயம்புத்தூருக்கு ஒரு டிக்கெட்.
சந்தேகம் தாங்க உங்க டிக்கெட். இன்னும் 15 நிமிஷத்துல இங்க பஸ் வந்துடும். இந்த வீட்ல இப்படியே இருந்துக்கிட்டு என்னோட மரியாதையோட என்னோட மனசாட்சியோட என்னால காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே வாழ முடியாதுங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, அன்னைக்கு நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம்னு தடுத்தப்பவே என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு யோசிக்காம நான் இங்கிருந்து போயிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். முக்கியமா நீங்க அப்புறம் இந்த வீட்ல இருக்கிறவங்க அப்புறம் நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். சந்தியா, நம்ம கல்யாணங்கிற உறவால உங்க வாழ்க்கையில நிறைய நிம்மதி இழந்துட்டீங்க. இந்த உறவுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் எடுத்திருக்க முடிவால நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க வருத்தப்பட்டாலும் கண்டிப்பா நாளைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. என்னை விட்டு நீங்க பிரிஞ்சாதான் உங்க வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமா அமையும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் தினமும் வேண்டிப்பேன். என்ன சரோஜா இது? 4 பேர் ஒன்னா இருக்கிற வீட்ல சண்டை வர்றது சகஜம் தானே? சின்ன சின்ன சண்டை எல்லாம் எந்த வீட்ல நடக்கிறது இல்ல சொல்லு? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு மருமகளை வீட்டை விட்டு துரத்துவியா என்ன? நீ உன் புள்ள சூர்யாக்கு சொல்லி புரிய வச்சியா என்ன? கண்ணா சூர்யா, நீ பண்றது தப்புன்னு தான் சொன்ன. ஆனா அவன் நீ சொன்ன எதையுமே கேட்கல. உன் புள்ள இந்த வீட்டு மான மரியாதை மட்டும் கெடுக்கல, பெத்தவங்களுக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியல அவனுக்கு. இது எங்க குடும்ப விஷயம், என்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு என்கிட்டயே சொல்றான். அதனாலதான் வாய் மூட வேண்டியதா போயிடுச்சு. பெரியத்தா, நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்களோ அதை விட அதிகமா அத்தை கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பெரியவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பாவம், அத்தை அவரை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அவரு என்னடானா இவங்க பேச்சு கூட கேட்கவே இல்ல. சொல்ல போனா இன்னைக்கு ஏன் கண்ணால பார்த்ததை என்னால நம்பவே முடியல. பெரியவரா இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு. அட, இவரு என்ன அடிக்க வந்தா கூட பெரியவர் நடுவுல வந்து தடுப்பாரு, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை அவமானப்படுத்த கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு என்னடானா பெரியவர் எல்லாருக்கும் முன்னாடியே வச்சு வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை இழுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாரு. சூர்யா மனசுக்குள்ள என்னதான் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மருமக வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு சீரெல்லாம் அனுப்பி வச்சாங்க.
அப்ப அதுல விலை போட்டிருந்ததுன்னு சொல்லி சூர்யா எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணா. பாவம் அன்னைக்கே சந்தியாவை எப்படி எல்லாம் திட்டினா. அப்புறம் நம்ம ஏரியால அந்த போட்டி நடந்தப்போ சந்தியா அதுல தோத்துட்டான்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். சரோஜா, நீ என் மேல கோவப்பட்டாலும் சரி, ஆனா நான் இன்னைக்கு கண்டிப்பா அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். உன்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா ரொம்ப ரொம்ப நல்ல புள்ளையா இருக்கலாம். ஆனா வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட அவ நடந்துக்கிற மாதிரி எதிரி கிட்ட கூட யாரும் நடந்துக்க மாட்டாங்க. போது நிறுத்துங்க. தயவு செய்து வாய்க்கு வந்தபடி ஏதேதோ பேசாதீங்க. ஏற்கனவே நாங்க ரொம்ப கவலையில இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? எங்க தலையெழுத்துப்படியே நடக்கட்டும். எப்ப பார்த்தாலும் இவங்க இப்படிதான் நெருப்புல எண்ணெய ஊத்த வந்துருவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோயம்புத்தூர் 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 வண்டி இது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வண்டி வாங்க வாங்க கோயம்புத்தூர் 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 வாங்க. சந்தியா, நீங்க போக வேண்டிய பஸ் வந்துருச்சு. சந்தியா, வாங்க. வாங்க. எல்லாரும் டிக்கெட் வெளியே எடுங்க. டிக்கெட் எடுங்க. டிக்கெட் எடுங்க. டிக்கெட் எடுங்க. வழி விடுப்பா. நாங்கள் சாமான் எடுத்து வைக்க தேவையில்ல.